வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இந்த கணக்கை படிக்கலாமா? பின்வரும் சமன்பாட்டிற்கு எந்த வரிசை ஜோடி தீர்வாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4x - 1 = 3y = 5 அப்படிங்கிற ஒரு சமன்பாடையும் கொடுத்துட்டு 4 ஜோடி தீர்வுகளையும் கொடுத்துருக்காங்க. அதாவது 3,2 மட்டும், 2,3 மட்டும், 2ம் எதுவும் இல்லை அப்படின்னு 4 ஜோடி தீர்வுகளை கொடுத்து இந்த சமன்பாட்டை நிவர்த்தி செய்கிற சரியான தீர்வை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த வரிசை ஜோடியில் வழக்கமாக எப்போவும் இந்த ஸ்டாண்டர்டாக இங்கே இருக்கிறது முதல் ஆயப்புள்ளியாக எக்ஸ் ஆயப்புள்ளியும், ரெண்டாவது ஆயப்புள்ளியாக ஒய் ஆயப்புள்ளியையும் தான் குறிக்கும். இந்த வரிசை ஜோடிகளில் இந்த சமன்பாட்டை நிவர்த்தி செய்கிறது எது அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும். இந்த வரிசை ஜோடியில் இதுதான் தீர்வு அப்படின்னாக்க, இந்த முதல்ல இருக்கிற இந்த ஜோடியில் x = 3 அப்படின்னும் y = 2 அப்படின்னும் எடுத்துக்கிட்டு இந்த சமன்பாட்டை நிவர்த்தி செய்யுதான்னு பார்க்கணும். இங்கே பார்க்கலாமா? மேலே தான் இங்கே சமன்பாடு கொடுத்துருக்காங்க தானே. இதில் இந்த மதிப்பை பிரதியிடலாம். இங்கே 4x அப்படின்னாக்க 4 × x அப்படின்னாக்க 4 × xோட மதிப்பு 3 - 1. இது எதுக்கு சமம்? 3 × y அப்படின்னாக்க 3 × yயோட மதிப்பு 2 = 5. இதுக்கு தான் சமமாக இருக்குது. இங்கே நம்ம எங்கெங்கே எக்ஸை பார்த்தோமோ அங்கே x = 3 அப்படின்னும், அதே மாதிரி y இருக்கிற இடத்துல y = 2 அப்படின்னும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த மதிப்புகளை இதில் பிரதியிட்டோம் அப்படின்னாக்க இங்கே என்ன தீர்வு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சமன்பாடை இங்கே எப்படி நிவர்த்தி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 4 × xக்கு பதிலாக இங்கே 3 குறை 1 சமம் 3 × yக்கு பதிலாக இங்கே 2 = 5. இங்கே 4ஐயும் 3ஐயும் பெருக்கணுன்னாக்க 12 குறை 1 சமம் 3 × 2 6 = 5. 12ல் இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா இங்கே 11 சமம் 6ஐயும் 5ஐயும் கூட்டணும் அப்படின்னாக்க 11. இந்த ஜோடி இந்த சமன்பாட்டை நிவர்த்தி செய்யுது. அப்போ இதுதான் இதுக்கான தீர்வாக இருக்கும் இல்லையா? இருந்தாலும் அடுத்துதான் இங்கே கொடுத்துருக்குற இந்த வரிசை ஜோடியையும் எடுத்து பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2,3ன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்த மாதிரியே இந்த மதிப்புகளை இந்த சமன்பாட்டில் பிரதியிடலாம். x = 2 அப்படின்னும் y = 3 அப்படிங்கிறதையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே இந்த சமன்பாட்டில் 4 × xக்கு பதிலாக 2 - 1 சமம் 3, இங்கே ஒய்க்கு பதிலாக பெருக்கல் 3 = 5. இங்கே 4ஐயும் 2ஐயும் பெருக்கணுன்னா 4 × 2 8 குறை 1 சமம் இங்கே 3 3 9 = 5. 8லேருந்து 1 கழிச்சோன்னா இங்கே 7 சமம் 9ஐயும் இந்த 5ஐயும் கூட்டணும் அப்படின்னாக்க 14. இங்கே பார்த்தீங்க தானே, இந்த வரிசை ஜோடி இந்த சமன்பாட்டை நிவர்த்தி செய்யலை. அப்படின்னா இது ஒன்றோட ஒன்று சமமாக இல்லை. அதனால் இது சரியான தீர்வும் இல்லை. எப்போ x = 2ன்னு இருக்கோ அப்போ y = 3ன்னு இருக்க முடியாது. இது இந்த சமன்பாட்டுக்கான தீர்வு இல்லை. இந்த சமன்பாட்டை இது நிவர்த்தி செய்யலை. அடுத்ததாக இந்த வரிசை ஜோடியில் இங்கே என்ன இருக்குது? 2ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்வு இந்த இடத்துல பொருத்தமாக இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு இங்கே முதல்ல இந்த தீர்வு இந்த சமன்பாட்டை இங்கே நிவர்த்தி பண்ணிடுச்சு. அதனால் இந்த தீர்வு இந்த இடத்துல பொருத்தமாக இருக்காது. அடுத்ததான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே இந்த இடத்துல பொருத்தமாகாது. ஆமாம் தானே? இங்கே நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு தீர்வு கிடைச்சிடுச்சு. இந்த தீர்வு இந்த இடத்துல பொருத்தமாக இருக்காது. அப்போ நம்ம இந்த இடத்துல இந்த சமன்பாட்டை நிவர்த்தி பண்ணுற தீர்வு எது அப்படின்னாக்க 3,2 அப்படிங்கிற இந்த தீர்வு மட்டும்தான் இந்த சமன்பாட்டை இங்கே நிவர்த்தி பண்ணுது. இந்த சமன்பாட்டுக்கான தீர்வு 3,2 மட்டும்தான் சரியான தீர்வாக இங்கே இருக்குது.